மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி அடுத்த அடர்ப்பிக்கும் முறை, அதாவது வேதி கழுவுதல் ஒரு முறை, கார வேதி கழுவுதல் தான் பார்க்க போகிறோம். இந்த கார வேதி கழுவுதலை பயன்படுத்தி எவ்வகையான தாதுக்களை அடர்ப்பிக்கலாம்? அலுமினிய தாதுவான பாக்சைட் தாதுவை இம்முறையை பயன்படுத்தி, அதாவது கார வேதி கழுவுதல் முறையை பயன்படுத்தி அடர்ப்பிக்கலாம். இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, தூளாக்கப்பட்ட தாது, அதாவது பாக்சைட் தாது நன்கு தூளாக்கப்பட்டு 470 520 கெல்வின் வெப்பநிலையில் 35 அட்மாஸ்பியர் அழுத்தத்தில் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைப்படுத்தப்படுகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் சேர்க்கப்படுகிறது. அவ்வாறு சேர்க்கப்படும் பொழுது இந்த அலுமினியத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தாது 2 பகுதிகளாக இருக்கும். ஒன்று உலோக துகள்கள், இன்னொன்று கனிம கழிவுகள். இந்த உலோக துகள்களானது சோடியம் ஹைட்ராக்சைடில் கரைந்து சோடியம் மெட்டா அலுமினேட் அணை உப்பு கரைசலாக நமக்கு கிடைக்கும். அது கூட கார்பன் டை ஆக்சைடு சேர்க்குறாங்க. கார்பன் டை ஆக்சைடு சேர்த்த உடனேயே கரைசலானது நடுநிலையாக்கப்பட்டு நீரேறிய அலுமினா வீழ்படிவாக கிடைக்குது. இந்த நீரேறிய அலுமினா வீழ்படிவாக கிடைக்கும்போது அதை 1670 கெல்வின் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தப்படும் பொழுது நீர் நீக்கப்பட்டு தூய அலுமினா கிடைக்குது. நமக்கு இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் நமக்கு எது கிடைச்சிடாது, அலுமினியம் கிடைச்சிடாது. இப்போ இந்த அடர்ப்பிக்கும் முறையில் நமக்கு எது கிடைக்குது, தூய அலுமினா கிடைக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம பார்க்க போகிற முறைகளில் ஆக்சிஜன் அந்த நீக்கப்பட்டு அலுமினியம் கிடைக்கும். அதை அப்புறம் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கனிம கழிவுகள் என்ன ஆகுது? கனிம கழிவுகள் இங்கே என்ன இருக்கும்னா, இரும்பு ஆக்சைடு, டைட்டேனியம் ஆக்சைடு தான் இருக்கும். இது வடிகட்டி நீக்கிடுவாங்க. சரி, இங்கே ஆக்சுவலாக என்ன வினை நடைபெறுகிறது? இந்த வினைகள்லாம் உங்கள் புக்கில் இருக்குது. தாது, அதாவது தாது துகள்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் வினைப்படுத்தப்படும் பொழுது சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் கரைந்து வெப்பநிலை கொடுத்துருக்காங்க. 470 கெல்வின்லேருந்து 520 கெல்வின் வெப்பநிலையில் கரைந்து 35 அட்மாஸ்பியர் அழுத்தம் வேறு கொடுக்குறாங்க. நமக்கு கரைசலாக கிடைக்குது. என்ன கரைசல்னால் சோடியம் மெட்டா அலுமினேட் அணைவு உப்பு கரைசலாக கிடைக்குது. இந்த சோடியம் மெட்டா அலுமினேட் அணைவு உப்பு கரைசலோட கார்பன் டை ஆக்சைடு சேர்க்கப்படும் பொழுது நமக்கு நீரேறிய அலுமினா வீழ்படிவாக கிடைக்குது. இந்த நீரேறிய அலுமினா வீழ்படிவை எடுத்துட்டு அதை 1670 கெல்வின் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தப்படும் பொழுது நமக்கு தூய அலுமினா கிடைக்குது. தேங்க்யூ சில்ட்ரன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப 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 வேல்யூபிள் சில்ட்ரன். ஏதாவது புரியலைன்னா நீங்கள் தைரியமாக கமெண்ட்டில் போடலாம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.